ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பெஞ்சில் ஒரு துணி கூட இல்லை, க்ளீனாக இருக்குது. துணி மடிக்கிற வேலை இல்லை, துணி போடல. இன்றைக்கி தான் போடணும், ஈவினிங்கே போட்டுடலாமான்னு பார்க்குறேன். அப்புறம் வந்து கொடியில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க தொடச்ச டவலை வந்து காய போட்டு போயிருக்காங்க. அதை எடுத்து மடிக்கணும். நேற்று நான் குளிச்சுட்டு துவைச்ச சாரி வந்து காய வச்சேன். நைட்டு உள்ளே தான் காய வச்சேன், தண்ணி வடிஞ்சேன். அதை எடுத்து நான் மடிக்கணும். என்னோடய சாரி இப்போ வந்து வழக்கம் போல் வந்து ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம். கிச்சனில் வந்து காலையில் விளக்கி கழுவிட்டு போன பாத்திரம் எல்லாம் இருக்குது, அடுக்கணும். அதுவே அங்கே இடம் பார்த்தாமல் இங்கே வேறு வச்சேன், இதையும் அடுக்கணும். இப்போ என்னோடய டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், அதை கழுவணும். அதுக்கப்புறம் வந்து குருமா காலையில் வந்து கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வச்சேன். அது வந்து இப்போ வந்து சூடு பண்ணிடலாம். காலையில் ஒரு 6 மணிக்கே வைக்கிறது. பசங்களுக்கு வந்து நைட்டு சப்பாத்தி தான் போட்டு தரப்போகிறேன். குருமா வேறு நிறையா இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சமாக வைக்கிறதுக்கே வேறு, அது நிறையா தான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் வந்து கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இஞ்சி வந்து கழுவிட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு வச்சுட்டு போனேன். ஈரம் வந்து போனோடனே நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு போட்டு போனேன். அதை வந்து எடுத்து வச்சிடணும். காலையில் என்ன வேலை செஞ்சுட்டு போனாலும் ஈவினிங் வந்தாலும் ஏதாவது ஒரு வேலை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. நான் எங்கே வச்சுட்டு போனால் அங்கேயே இருக்குது பாருங்கள். எனக்கு பின்னாடி தான் ஹஸ்பண்ட் பண்ணாங்க, நான் சீக்கிரம் போயிட்டேன். நாட்டு சக்கரை இருக்குது. இது வந்து தயிர். அப்புறம் புட்டு பாருங்கள், 2 பீஸ் வந்து மீதி இருக்குது. இது நான் தான் சாப்பிட்ணும். பசங்க மட்டும் திட்டமாக சப்பாத்தி போட்டு கொடுத்துடணும். ஹஸ்பண்ட் எப்படியும் புட்டும் சாப்பிட மாட்டாங்க, சப்பாத்தியும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சரிக்கு அது என்னமோ மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அவங்க வந்து தோசை தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 தோசை ஊற்றி கொடுத்துடணும். இப்போ வந்து பால் காய்ச்சணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பால் ஊற்றி வச்சுட்டேன் பால் காய்ச்சறதுக்காக. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த மாதிரி ஐஸாக தான் ஆகிடுது. இது கரைஞ்சவனே தான் இதில் வந்து சேர்த்துடணும். இந்த பக்கம் வந்து குருமா சூடாகிட்டுருக்கு. இது வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்ச குக்கர் எடுத்து வைக்கணும். இது வந்து புட்டுப்பாட்டு. இதுவுமே ஒரு தடவை வச்சுட்டு நிறுத்தாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு, மறந்துட்டாங்க. இப்போ எல்லா பாத்திரத்துலையும் அடிக்கலாம். எல்லா பாத்திரத்தையுமே அடுக்கியாச்சு. இது வந்து இப்போ கழுவணும். எல்லோரும் வந்தவொடனே கழுவிக்கலாம். கழுவிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குருமாவும் வந்து சூடு பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பால் தான் வந்து காஞ்சிட்ருக்கு, சிம்மில் வச்சுருக்கேன். இல்லை நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சுட்டு போனாலும் சாயந்தரம் வந்தாலும் வேலை இருக்குது. சரி, சாயந்தரம் இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ பசங்க வந்தவொடனே கொஞ்சம் நேரத்தில் கசமசான்னு ஆகிடும். திருப்பி காலையில் முதல்ல செய்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன செய்கிறது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் விளாக். இந்த ஈவினிங் விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.